தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி. துளாராசி சித்திரை நட்சத்திரம். துளாராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். 6ஆம் இடம் அப்படின்னாக்கா ருணரோக சத்ருஸ்தானம். என்னென்னா, இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்லது. இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்து வக்ரமாகிறார். வக்ரமாகக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை, அந்த வீட்டதிபதியோட பார்வை, சுபத்துவமான பார்வை. இந்த சனி வக்ரமாகிறது நல்ல பலன்களை கொடுக்குமா துளாராசிக்கு? ஏன்னா துளாராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? அவர் என்ன நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார்? ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் வருவார். இந்த 2 நட்சத்திரத்தையும் டச் பண்ணுறார் அவர். அப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது பாக்கியஸ்தானாதிபதியோட நட்சத்திரம், விரையாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். இது ஒரு வகையில் யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. அவருடைய நட்சத்திரத்திலையும் இந்த சனி பகவான் வக்ரமாகிறார். இந்த சனி பகவானே வக்ரமாகிறது அந்த 2 நட்சத்திரத்தில். இன்னொன்று, மீன ராசியில் ஒரு சில பேருக்கு 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்கலாம். சனி பார்வைப்படக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசி, கன்னிராசி, இன்னொன்று தனுசு ராசி. இந்த 3 இடங்களில் சனி நகரக்கூடிய இடங்களில் தசா நடத்தக்கூடிய கிரகம் இல்லை வேறு வக்ர கிரகங்கள் எதனா இருந்துச்சுனாக்கா அதனுடைய காரகத்துவம் பாதிக்கப்படும். அதனுடைய காரகத்துவம் சுபத்துவம் இருந்தால் நல்ல பலன்கள், இல்லை நெகட்டிவாக இருக்குது, அந்த கிரகம் அமைஞ்ச இடம் சரியில்லை அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான பலன்களை நெகட்டிவாக கொடுக்கும் சனி. இப்போது துளாராசிக்கு துலா லக்னத்துக்கும் ரொம்ப நாட்களாக வேலை ரீதியாக பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. 2020 2021 அது மாதிரி டைமில் இருந்தே 4ஆம் இடத்துக்கு சனி போன பிறகு, இன்னொன்று 2024 நிறைய பேருக்கு அந்த வேலை மாற்றத்தை கொடுத்தது. 25 கூட நல்ல ஒரு வேலை கிடச்சிது. அந்த வேலை நிலைக்கலை, அந்த வேலை விட்டு மாறி இன்னொரு வேலை, அது மாதிரி இப்போ அந்த மாறின வேலையும் பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கு. அது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த துளாராசியில் இருக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு வேலை ப்ராப்ளம், தொழில் ப்ராப்ளம். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டு 1 வருடம் கழிச்சு, இப்போ 25 தான் பயிற்சியானார். இப்போ 26 இருந்து இப்போ இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு நிறைய பேருக்கு மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. தசாபுத்தி சரியில்லை, மறைமுக சுப தொடர்பு, இல்லை மறைமுக தசைகள், அவயோக தசைகள், வக்ர கிரக தசைகள், இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அப்போ சனி இந்த 6ஆம் இடத்துலேயே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் கஷ்டங்களை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறைகள் தெரிய ஆரம்பிக்கும். வருமானம், வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிக்கும். அதே சுய ஜாதகம் சரியாக இருந்ததுனாக்கா அது பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும், இன்னும் டாப் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு வயசுக்கும் இது எப்படி இருக்கும்? இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாக்கா செவ்வாயோட நட்சத்திரம். இந்த 3-4 பாதங்கள் மட்டும்தான் துளாராசியில் இருக்கும். துளாராசியில் இருக்கக்கூடிய இந்த 3-4 பாதங்களுக்கு தசா இருப்புக்கள் இப்போ 3.5 வருடம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். என்னோட கணக்குப்படி நான் 2 வருடம் நான் எடுத்துக்கிறேன். 2 வயசு வரைக்கும் செவ்வாதசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகுதசை. அப்போ 20 வயசு வரைக்கும் ராகுதசை வந்துடும் உங்களுக்கு. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் ராகுதசை தான் வரும். ராகுதசை முடிகிற தருவாயில் இருக்கலாம் இந்த 20 வயசுக்குள்ளே. இப்போ ராகுதசை இருக்குது, இல்லை ராகுதசை முடிஞ்சு குருதசை ஸ்டார்ட் ஆகிருக்கு. 22 வயசு வரைக்கும் நான் படிக்கிற காலகட்டம் அப்படின்னு எடுப்பேன். 6ஆம் இடத்துல சனி போன பிறகு நிறைய பேருக்கு மன உளைச்சல்களை கொடுத்தது. ஒரு சில பேருக்கு நல்லாவே இருக்குது, இன்னும் பாதிப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா ராகு சுய ஜாதகத்தில் சரியில்லைன்னா மட்டுமே துளாராசிக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி ஓகே தான், என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை அந்த 6ஆம் இடத்துக்கு இருக்குது. வீட்டில் யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது இருக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்பா அம்மாவுக்கு கடனே இருந்தால் கூட குறையும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, இந்த வக்ர கிரகத்தை குரு பார்க்குறாருன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனாருக்கோ தாய்க்கோ உடல்நலம் சரியில்லைன்னா கூட சரியாகும். இன்னொன்று கடன் பிரச்சனை வீட்டில் இருக்குன்னா கூட அது கூட சரியாகும் இந்த கிரக நிலைகளை பொறுத்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வக்ரமாகக்கூடிய சனி பார்க்கக்கூடிய இடங்களில் வக்ர கிரகங்கள் எதனா இருந்துச்சுனாக்கா
ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு கூட தடைப்படலாம். அப்படி படிப்பு தடைப்பட்டுச்சுனாக்கா அதை எப்படியாவது முயற்சி பண்ணி படிக்க பாருங்கள். படிக்கிற காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ராகு தசை, அடுத்து வரக்கூடிய குரு தசை இது ஆரம்பத்தில் இருந்தால் கூட இப்போ ராகு தசை தான் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது துளாராசியில். இப்போ அஷ்டம சனி கிடையாது, 7.5 சனி கிடையாது. ஆனால் இப்போ அப்பா அம்மாவுக்கு அகென்ஸ்டாக போகிறது, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கிறது, அவப்பெயர். இப்போ நம்ம சோசியல் மீடியாலாம் நிறைய பார்க்குறோம், டெய்லி நிறைய கதைகள் வந்துட்டுருக்கு. இது மாதிரியான பிரச்சனைகள் இந்த படிக்கிற காலகட்டத்தில் வர்றதுக்கு காரணமே அவயோக தசைகள். இன்னொன்று இது மாதிரி வக்கரகரக தசைகள். ஏன்னா வக்கரகரக தசைகள் வந்து இப்போ ராகு கேது தசை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ ராகுவோட தசைனாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. அது நிறைய நெகட்டிவாக நிறைய இருக்கும், அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. இது எல்லாமே இந்த கிரகத்தோட பாதிப்பு. எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது. இப்போது நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒருத்தருக்கு தசை சரியில்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி இது மாதிரி எதனா போச்சுன்னு வச்சிங்களேன், இன்னும் மோசமாக இருக்கும். நிறைய அவமானப்படுவாங்க ஊருக்குள்ளே, அவங்க சொந்த பந்தத்தில் நிறைய அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இது எல்லாருக்குமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு கால் இருக்குது, ஒரு சில பேருக்கு இருக்குது அப்படின்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் அது எது எப்படி இருந்தாலும் சரி, 22 வயசுக்குள்ளே எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ, எவ்வளோ படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லை, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசைகள் இருந்துச்சுனாக்கா இப்போ வந்து இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். இது மாதிரி பிரச்சனைகள் வருது, வீட்டில் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, தவறான வழியில் போகிறாங்க, தவறான பழக்கங்களில் இருக்கிறாங்க, கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கிறாங்கனாக்கா நீங்கள் இப்போயே உஷாராய்க்கிறது நல்லது. அவங்கள வழி நடத்தி ஒரு நல்ல ஒரு படிப்பு கொடுத்துருங்க. எந்த அளவுக்கு படிப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பின் வாழ்க்கை அவங்களுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ தான் கஷ்டப்படக்கூடிய தசை வந்தாலும் சரி அவங்க காப்பாற்றிப்பாங்க. இப்போ தவறி விட்டுட்டாங்கன்னா எல்லாத்தையும் பின்னாடி என்ன பண்ணாலும் அந்த லைனில் வர முடியாது. இப்போ தான் வந்து ஒரு பாதையை மாற்றி விட்டுரும், அந்த பாதைக்கு வர முடியாது. அதனால் என்னோட கருத்துப்படி நான் சொல்கிறேன். இப்போ 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு வந்து 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், இல்லைன்னு சொல்லலை. 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கர காலங்கள். இது வக்கரமாகிறது வந்து யோக கிரகம். 6ல் இருந்து வக்கரமாகி அதனோட பார்வை செலுத்தக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு இருந்தால், தசா நடத்தக்கூடிய கிரகம் இருந்தால், அப்படி இல்லை சனி பகவானே இருந்தால், இல்லை வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி கனெக்ட் ஆச்சுனாக்கா வேலையில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இப்போ 4ஆம் அதிபதி கனெக்ட் ஆகலை, இல்லை அந்த வக்கர கிரகம் எதுவும் இல்லைன்னாக்கா உங்களுக்கு பாதிப்பே கிடையாது. பெருசாக கெடுபலன்களை சொல்ல முடியாது, நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ தசையை பொறுத்து தான். உங்களுக்கு குரு தசை எப்படி இருக்கோ அப்படி தான். குரு தசை பெரும்பாலும் இந்த துளாராசிக்கு முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லது பண்ணிடும். ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு, எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அது குறைவான சம்பளம் இல்லை அதிக சம்பளம் எதில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து நம்ம கேரண்டியே கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 6 கூடிய கிரகம், 6ஆம் அதிபதியோட தசையில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதோ தொழில் பண்ணுறதோ இப்போ மாற்று பேரில் தான் பண்ணணும். வீட்டில் இருக்கிறவங்க பேரில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மாத சம்பளக்காராக நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம். உங்களோட பேரில் நேரடியாக நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக பண்ணணும். இது மாதிரி சனி வக்கர காலங்களில் நிறைய கடன் பிரச்சனைகளை கொடுக்கும், மன உளைச்சல்களை கொடுக்கும். ஏன்னா யோகாதிபதி வக்கரமாகிறாரு. இதில் வந்து ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா குருவோட பார்வை இருக்குது. அது ஒன்று மட்டும் யோசிக்க வைக்கும். இப்போ நம்ம கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, 2 ஆப்ஷன் கொடுக்கும். ஒரு சில டைமில் வந்து ஆப்ஷனே கொடுக்காது, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்ற பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க. இப்போ ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த குருவுடைய பார்வை. உங்களுக்கு அது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை தான் கொடுக்கும். இந்த குருவுடைய பார்வை குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு, திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துக்கு இருந்தாலும் நிறைய செலவுகள், சுப செலவுகள்லாம் அந்த சனியை பார்க்கறதுனால வரும். தேவையில்லாத உங்களுக்கு வீண் விரயங்கள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சுப விரயங்களாக மாற்றிங்க. ஏதாவது திருமணம் சார்ந்து விரயங்களை மாற்றிக்கிறது நல்லது. இடம் வாங்கி போடுறதோ இல்லை வீடு கட்டுறது, அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு விரயங்களாக பண்ணிங்க. ஏன்னா விரயத்தை தான் வந்து சனி பகவான் பார்க்குறார் வக்ரமாகி. அந்த இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தால், 12ஆம் இடத்துல ஒரு சில கிரகங்கள் இருந்தால், இப்போ செவ்வாய் இருக்குதுனாக்கா திருமணம் நல்லபடியாக கூடி வந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த கடன் கொடுத்து வரல அப்படின்னாக்கா இந்த டைமில் வரும். இது மாதிரி இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம்.
குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம். இப்போ 5ஆம் அதிபதி வக்கரமாகறதுனால குழந்தைகளுக்கு உண்டான செலவு அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து செலவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த வக்கர காலங்களில். தேவையில்லாத செலவு, ஏதோ ஒரு செலவு, ஆனால் நல்ல செலவு தான், நீங்கள் தப்பாக எடுத்துக்க தேவையில்ல. இது மாதிரியான செலவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அடுத்து வந்து சனி தசை. சனி தசை வந்து 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சனி தசையில் துளாராசியில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ துளாராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட இப்போ கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணமே இந்த சனியோட தசை தான். சனி தசை வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த சனி தசை ஸ்டார்ட் ஆகிற டைமில் கோச்சார சனி அந்த சனியை பார்க்கக்கூடாது, சுயஜாதக சனியை பார்க்கறது, இல்லை அந்த இடத்த கடந்து போகிறது, அது மாதிரியான டைமில் ஒரு சில பேருக்கு வந்து தசை ஆரம்பிச்சிருக்கலாம். அது மாதிரி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுத்துருக்கோம், ஒரு வேலை மாற்றத்தை கொடுத்துருக்கோம், அந்த வேலையில் உயர்வு இல்லாமல் வச்சுருக்கோம், ஏதோ ஒரு வளர்ச்சியே இல்லாமல் நார்மலாக போயிட்டுருக்கு அப்படி மாதிரி தான் இருக்கும். நிறைய கஷ்டங்களை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ சனி சுபத்துவமாக இருந்தால் நல்ல ஒரு மாற்றங்கள், பெரிய ஒரு வளர்ச்சிகளை இந்த டைமில் கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ 6ஆம் இடத்துல சனி வந்துட்டாரு 2025. இப்போ 26லேருந்து தான் உங்களுக்கு வந்து அதனுடைய பலன்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். சுய ஜாதகத்தில் சனி மறைமுக சுப தொடர்பு அது மாதிரி நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த 6, 7, 8 அப்படிங்கிற இடத்துலலாம் சனி பகவான் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அப்படி இல்லை, சனி தசை சரியில்லை, இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, முதல் 10 வருஷத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல சார் நல்லபடியாக போயிட்டுருக்கு, அப்படி தான் கொடுக்கும். முதல் 10 வருஷம் ஆரம்பத்தில் என்ன கொடுத்துச்சோ அது 10 வருஷம் ஸ்ட்ராங்காக கொடுக்கும். நல்லா இருக்குது அப்படி, அந்த தசை நல்லா இருக்குது அப்படின்னா 10 வருஷம் ஸ்ட்ராங்காக கொடுக்கும். இடையில வந்து எதுவுமே மாற்றாது. இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த 10 வருஷம் நல்லா இருக்கும். 10 வருஷம் முடிஞ்சு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்பு, தொழில் செய்யக்கூடிய நபர்கள்லாம், குடும்ப வாழ்க்கையில சரி, திருமண வாழ்க்கை எல்லாத்துலேயுமே வந்து ஃபேமிலியிலலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு. இப்போ சுக்கிரனே புத்தி நடத்துகிறாருன்னு வச்சிங்களேன், அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்து அட்டமாதிபதியோட புத்தி ஆகிடும். அந்த சுக்கிர புத்தியிலிருந்து 10 வருஷம் பின்னாடி, அந்த 10 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதுவுமே இதுக்கு சாதகமான கிரகங்கள் கிடையாது இந்த ராசிக்கு. அப்போ கொஞ்சம் யோசித்து எதையுமே பண்ணுங்கள். கொடுக்கல் வாங்கல், கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறது, வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். முதல் 9 வருஷம் முடிஞ்சு 10ஆவது வருஷம் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு வேலை மாற்றத்தை கொடுத்து அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும். அது மாதிரி இருக்கிறவங்க அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்பட்டுன்னு சொல்லக்கூடாது, சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பெருசாக வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அதே பின்னாடி 9 வருஷம் நல்லா இருக்குது சார், நல்லபடியாக போயிட்டுருக்கு, முன்னாடி 10 வருஷத்துல தான் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா இப்போ அஷ்டம சனி முடிகிற வரைக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம், பரவாயில்ல. ஆனால் இந்த சனி வக்கர காலத்தில் மட்டுமே சனி பார்க்கக்கூடிய இடத்துல சுயஜாதக சனி இல்லைனா வக்கரமாக இருந்து சனி பகவான் தசை நடத்துச்சுனாக்கா இந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இந்த 4.5 மாதத்துக்கு நீங்கள் வந்து பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பெருசாக வந்து நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. நார்மலாக தொழில் போயிட்டுருக்குன்னா அந்த தொழில் நல்லபடியாக போட்டோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் ஒரு சில சேஞ்சஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த டைமில். குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி வக்கர காலத்தில் கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரும். கொடுத்த கடன் வரும், வாங்கின கடனை கொடுக்கலாம். இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ பண வருமானம்லாம் கொடுக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குன்றதுனால, இன்னொன்று வக்கர கிரகத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த டைமில் பார்க்கலாம். அடுத்து புதன் தசை. புதன் தசை வந்து 55 to 72. இந்த புதன் இந்த துளாராசிக்கு வந்து பாக்கியாதிபதி, இதுக்கு நல்லாவே இருக்கும். சனி வக்கரமான கூட பரவாயில்ல, நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த டைமில் உண்டு. வீடு கட்டுறதோ, ப்ராப்பர்ட்டி சேர்க்கையோ, இல்லை வண்டி வாகன சேர்க்கையோ, எதுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்களோ பொருளாதார வளர்ச்சி நல்லா கொடுக்கும். நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, அது சக்ஸஸ் ஆகும் இந்த புதன் தசையில். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இடம் சம்மந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் போயிட்டே இருக்கும், அது எல்லாமே சாதகமாக முடியும். இன்னொன்று என்னென்னா, இந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து ஒரு கேஸு வந்து ரிலீஃப் ஆவீங்க, இல்லை ஒரு கடன் பிரச்சனை தீரும். நீங்கள் மணி கொடுத்துருந்துப்பீங்க, அது லாக் ஆகிருக்கும், அதெல்லாம் இப்போ வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க, மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. நிறைய ஒரு நல்ல பலன்களை இந்த புதன் தசையில் பார்க்கலாம். ஏன்னா பாகிஸ்தானாதிபதி தான் இவர். எப்படி பார்த்தாலும் பின்னாடி வரக்கூடிய தசைன்றதுனால நல்லாவே உக்காந்துருக்கும். நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருப்பார் சனி பகவான். பூர்வீக சொத்துலலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் இப்போ தீரும். அடுத்து வந்து கேது தசை. 73 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது ஒரே ஒரு விஷயந்தான், சனி பகவான் வந்து வீட்டில் இந்த கேது பகவான் இருந்தால், இன்னொன்று வந்து குருவுடைய வீட்டில் கேது இருந்தால், இந்த 2 இடங்களில் கேது இருந்து தசை பண்ணிச்சுன்னா
கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, சனி பார்க்கக்கூடிய இடத்துல கேது பகவான் இருந்தால் கூட அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன்னா அந்த வீடு கொடுத்த கிரகம் சுபத்துவமாக இருக்கும். எப்படியும் சனி பார்க்கக்கூடிய இடம்னாக்கா சுக்கிரனோட வீடு, புதனோட வீடு, குருவோட வீடு. நான் குருவோட வீட்டுக்கு மட்டும்தான் நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து அந்த அந்த பார்வை படக்கூடிய இடங்களுக்கு கேது இருந்தால் கூட பெரிய ஸ்ட்ரகிள் கொடுக்காது. உடல்நல தொந்தரவுகள்லேருந்து வெளியே வருவீங்க. இந்தமாரி உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்துச்சுனாக்கா அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். அடுத்து சுக்கிரதசை 80 to 100 வரைக்கும், 99 வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த சுக்கிரன் பின்னாடி வரக்கூடிய தசை அஷ்டமாதிபதி தசை தான், அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது. நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம். இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்னா அந்த வயசில் இருந்தாங்கனாக்கா, அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், வீட்டில் தான் இருப்பாங்க, இல்லை ஓய்வில் இருப்பாங்க, ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த வக்கர காலங்கள் மட்டுமே அதிகப்படியான எண்ணங்களை மட்டும் கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா தேவையில்லாத சிந்தனை வரும், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், சொந்த பந்தங்களோட சும்மாவே ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுத்துனே இருக்கும், ஏதாவது யோசிச்சுன்னே இருப்பீங்க. நீங்கள் நல்ல கோயில் கோலமாக இருந்தால் நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஆன்மீக சுற்றுலா அதுமாரி போயிட்டு வர்றது நல்லது. அமைதியான இடங்களில் இருங்க. மெயினாக நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும் இந்த சுக்கிரதசையில் பின்னாடி வரக்கூடிய அந்த வக்கர காலங்களை மட்டும், இந்த 4.5 மாதத்துக்கு உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் இந்த சனி வக்கர காலங்களில் பார்க்கலாம். நன்றி.